அறிவுக்கண் சேனலின் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமானதில்ல. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சி. இந்திய ஊடகங்கள் எத்தனையோ செய்திகளே முக்கியம்னு போடுறாங்க. ஆனா தென்னிந்தியாவோட வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய ஒவ்வொரு இந்துவும் கொண்டாட வேண்டிய ஒரு மாபெரும் வெற்றி செய்திய ஏன் இருட்டடிப்பு செய்றாங்கன்னு தெரியல. வடக்குல கங்கை கரையில கும்பமேளா நடந்தா அது உலகம் முழுக்க தலைப்பு செய்தி. லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. ஆனா அதே அளவுக்கு, ஏன் அதைவிட அதிக சக்தியான, ஒரு காலத்துல தென்னிந்தியா முழுக்க கொண்டாடின ஒரு கும்பமேளா கடந்த 271 வருஷமா தடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வெறும் 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 3 நூற்றாண்டுகள். 1755ஆம் ஆண்டுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய கலாச்சாரத்தையே இங்க அழிச்சிருக்காங்க. அந்த நதிக்கரை இத்தனை வருஷமா மௌனமா அழுதுகிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த 271 மௌனம் கலைஞ்சிருச்சு. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ தடைகள், இதெல்லாம் இப்ப தேவையான கேட்ட அரசாங்க கேள்விகள். இது எல்லாத்தையும் தாண்டி கேரளாவின் திருநாவாய நதிக்கரையில தென்னகத்தின் கும்பமேளா இன்னைக்கு கோலாகலமா தொடங்கியிருக்கு. இது ஏன் இவ்வளவு முக்கியம்? ஏன் இதை இத்தனை வருஷமா தடுத்தாங்க? அப்படி அந்த கோவில்ல என்ன ரகசியம் புதைஞ்சு கிடக்கு? இதுல நீங்க கலந்துகிட்டா உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்கும்? இது எல்லாத்தையும் விலாவாரியா ஒரு வரி கூட மிஸ் பண்ணாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா கடைசியில சொல்லப் போற அந்த பரிகார ரகசியம் உங்க வாழ்க்கையையே மாத்தலாம். முதல் விஷயம், இது சும்மா ஒரு திருவிழா கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வானசாஸ்திர கணக்கு இருக்கு. நம்ம முன்னோர்கள் எதையுமே சும்மா செஞ்சுட்டு போகல. புராணங்கள் படி தேவர்கள் பார்க்கடல கடைஞ்சப்போ அமிர்தம் வெளிப்பட்ட நேரம்தான் கும்பமேளா. தேவர்களுக்கு 12 நாளுங்கிறது பூலோகத்துல நமக்கு 12 வருஷம். அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை இது நடக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 4 கும்பமேளா தான். பிரயாகை, ஹரித்வார், உஜ்ஜயினி, நாசிக். உதாரணமா, வடக்குல பிரயாகையிலே சூரியன் மகர ராசியிலும் குரு ரிஷபராசியிலும் சேரும்போது கும்பமேளா நடக்கும். ஹரித்வார்ல சூரியன் மேஷ ராசியில இருக்கும்போது நடக்கும். ஆனா யாருக்குமே தெரியாத ரகசியம் என்னன்னா, தென்னகத்துல சூரியன் மகர ராசியிலும் குரு பகவான் மிதுன ராசியிலும் சேரும்போது கேரளாவின் பாரதப்புழா நதியில அந்த புனித சக்தி இறங்கும். சரியான கணக்குப்படி பார்த்தா, காசியில கங்கை எப்ப புனிதமாகுதோ அதே நேரம் இங்க கேரளால பாரதப்புழாவும் புனிதமாகுது. இந்த காலகட்டத்துல அந்த நதி சாதாரண தண்ணீர் இல்ல, அது தட்சண கங்கை. இப்ப இருக்கிற இந்த கிரக சேர்க்கையில அந்த நதியில நீராடுறது ஒரு முறை காசிக்கு போய் கங்கையில முங்குறதுக்கு சமம். அகத்தின் இருளை போக்கி குருவருளை அள்ளித்தரக்கூடிய நேரம் இது. சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த விழா ஏன் 300 வருஷமா நடக்கல? இதோட வரலாறு கொஞ்சம் ரத்த சரித்திரம். அந்த காலத்துல சேர மன்னர்கள் இத மாமாங்கம்னு கொண்டாடினாங்க. இது வெறும் ஆன்மீக விழா மட்டும் இல்ல, வணிகம், கலை, வீரம்னு எல்லாம் கலந்த திருவிழா. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல நிலைமை மாறுச்சு. மைசூர் சுல்தான்களான ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் படையெடுப்பு கேரளா மேல விழுந்தப்போ பல கோவில்கள் சிதைக்கப்பட்டுச்சு, கலாச்சாரங்கள் நசுக்கப்பட்டுச்சு. இந்த திருவிழா நடக்கிற நதிக்கரை போர்க்களமா மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்த ஆங்கிலேயர்கள் இங்க கூட்டம் கூடினா எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி பல கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. இப்படி அந்நிய படையெடுப்புகளாலும் போர் சூழலாலும் அப்புறம் வந்த ஆங்கிலேயர் ஆட்சியாலும் இந்த விழா அப்படியே முடக்கப்பட்டுச்சு. சரி, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமாவது நடத்தி இருக்கலாம்ல? அங்கதான் சோகம். சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த அரசாங்கங்களும் வேற்றுமத ஆதிக்கங்களும் இதுக்கு முட்டுக்கட்ட போட்டாங்க. இது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட இடம், இங்க விழா நடத்தக்கூடாதுன்னு பிரச்சனைகள் வந்துச்சு. ஏன், போன வாரம் ஜனவரி 13, 2026 அன்னைக்கு கூட இத நடத்த விடாம ஸ்டாப் மெமோ கொடுத்து தடுத்து நிறுத்த பார்த்தாங்க. ஆனா இந்த முறை கேரள பக்தர்கள் விடுறதா இல்ல. 200 வருஷமா நடக்காததா இப்பயே நடத்தணும்னு அதிகாரம் கேட்டப்போ, இது எங்க முன்னோர்கள் வழிபட்ட பூமி, இது எங்க உரிமைன்னு சொல்லி போராடி ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த நதிக்கரையில லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. இது இந்துக்களின் ஒற்றுமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இப்போ அந்த கோவிலோட மர்மங்களை பாப்போம். இது சாதாரண கோவில் இல்ல, 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. இங்க இருக்கிற பெருமாள் பேரு நவமுகுந்தன். ஏன் நவமுகுந்தன்? அந்த பேருக்கு பின்னாடி ஒரு சிலிர்விக்கிற வரலாறு இருக்கு. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நவ யோகிகள் இங்க வந்து பெருமாளை நினைச்சு தவம் இருந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிலைய பிரதிஷ்டை செஞ்சாங்க. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவங்க வச்ச முதல் சிலை பூமிக்குள்ள மாயமா மறைஞ்சு போச்சு.
சரி, இன்னொன்னு வைக்கலாம்னு இரண்டாவது வச்சாங்க. அதுவும் பூமிக்குள்ள போச்சு. இப்படி 8 சிலைகள் பூமிக்குள்ள போனதுக்கு அப்புறம் 9வது யோகி சிலைய வைக்கும்போது அவரோட தவ வலிமையால அந்த சிலைய அசைய விடாம தடுத்து நிறுத்தினாரு. ஆனா அப்பவும் அந்த சிலை முழங்கால் அளவு பூமிக்குள்ள இறங்கிருச்சு. இப்பவும் நீங்க அந்த கோவிலுக்கு போனா பெருமாள் முழுசா இருக்க மாட்டார். முழங்கால் வரைக்கும் பூமிக்குள்ள புதைஞ்சுதான் இருப்பாரு. எப்பேற்பட்ட சக்தி இருந்தா அந்த பூமி அப்படி இழுத்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து அங்க இருக்கிற இன்னொரு அதிசயம் தாயார் சன்னதி. பொதுவா கேரளால எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் தாயாருக்குன்னு தனி சன்னதி இருக்காது. பெருமாள் உள்ளதான் இருப்பாங்க. ஆனா எங்க மட்டும்தான் தாயாருக்கு தனி வீடு இருக்கு. இதுக்கு காரணம் கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன்கிற யானை தினமும் தாமரைப்பூ பறிச்சு பெருமாளுக்கு பூஜை பண்ணும். அந்த யானையோட பக்தி அவ்வளவு தூய்மையா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த யானை பெருமாளை பூஜை பண்ண வரும்போது பெருமாளுக்கும் அந்த பக்தனுக்கும் இடையில நாம இருக்கக்கூடாது, அவங்க அன்புல நாம குறுக்கிடக்கூடாதுன்னு நினைச்சு மகாலட்சுமி தாயார் கருவறையை விட்டு வெளியே வந்து தள்ளி நின்னு ரசிச்சாங்களாம். தன் கணவன் பக்தன் கிட்ட காட்டுற அன்பை பார்த்து ரசித்த அந்த தாயார் இங்க தனி சன்னதியில இருக்காங்க. அதனாலதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க, பிரிஞ்சு வாழ்றவங்க இங்க வேண்டிக்கிட்டா அந்த தாயாரோட அருளால நிச்சயம் ஒன்று சேர்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, இது மும்மூர்த்திகளும் வாழுற தலம். ஆத்துக்கு இந்த கரப்பக்கம் விஷ்ணு இருக்காரு. ஆத்துக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் கோவில்கள் இருக்கு. உலகத்திலேயே மும்மூர்த்திகளையும் ஒரே இடத்துல ஒரே நதிக்கரையில பாக்குற பாக்கியம் இங்க கிடைக்குது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த 15 நாட்கள், அதாவது ஜனவரி 18 முதல் பிப்ரவரி 3 வரைக்கும் யாரு கண்டிப்பா இங்க போகணும்? இதுல என்ன பரிகாரம் இருக்கு? முதல் விஷயம் பித்ருதோஷம். உங்க ஜாதகத்துல பித்ருதோஷம் இருக்கா? இல்ல உங்க குடும்பத்துல அகால மரணம் அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? என்ன பண்ணாலும் வீட்ல நிம்மதி இல்லையா? காசிக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க. தென்னிந்தியாவின் காசி இதுதான். இங்க பாரதப்புழா நதியில தர்ப்பணம் கொடுத்தா 7 தலைமுறை சாபம் நீங்கும் ஐதீகம். குறிப்பா அம்மாவாசை முடிஞ்ச இந்த நாட்கள்ல செய்யறது கோடி புண்ணியம். அடுத்து குருதோஷம் மற்றும் திருமண தடை. இப்போ குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. இதனால பாவிக்கப்படுற ராசிக்காரங்க குறிப்பா ரிஷபம், மிதுனம், கன்னி, விருச்சகம், தனுசு, மீனம் ராசிக்காரங்க இங்க போய் அந்த நதியில ஒரு முழுக்கு போடுறது குரு பகவானோட நேரடி பார்வைய உங்க மேல விழ வைக்கும். திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அந்த நவமுகுந்தன் அருளால உடனடியா வரனமையும். இங்க ஒரு முக்கியமான ஒப்பீட்டை நான் சொல்லியே ஆகணும். கொஞ்சம் மனசு வலிச்சாலும் அதான் உண்மை. கேரள மக்கள் அங்க இருக்கிற அரசியல் சூழல் எவ்வளவு எதிரா இருந்தாலும் ஒற்றுமையா இருந்து 271 வருஷ தடைய உடைச்சு இன்னைக்கு கும்பமேளாவை நடத்துறாங்க. அவங்க வாக்கு வங்கிய பத்தி கவலைப்படல, அரசியலை பத்தி கவலைப்படல. இது எங்க மதம், எங்க உரிமைன்னு நின்னாங்க, ஜெயிச்சாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல மதுரையில திருப்பரங்குன்றம் மலையில ஒரு தீபம் ஏற்ற உரிமைக்காக இன்னும் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றம் சொல்லியும் பல தடைகள். ஏன் இந்த நிலைமை? ஏன்னா நம்ம கிட்ட ஒற்றுமை இல்ல. கேரள இந்துக்கள் கிட்ட இருந்த அந்த வேகம் நமக்கு வரணும். இத பாக்குற ஒவ்வொரு தமிழரும் நம்ம கலாச்சாரத்தை மீட்டெடுக்க இந்த மாதிரி இடங்களுக்கு போய் ஆதரவு கொடுக்கணும். இது வெறும் கோவில் பயணம் இல்ல, இது நம்ம அடையாளத்தை மீட்டெடுக்கிற பயணம். சரி, இப்போ இங்க எப்படி போகிறது? தெளிவான வழித்தடத்தை சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த கோவில் அமைந்திருக்கிற இடம் திருநாவாய, மலப்புரம் மாவட்டம், கேரளா. தமிழ்நாட்டில இருந்து போறவங்களுக்கு 2 வழி இருக்கு. ரயில் மார்க்கம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு அல்லது சென்னையில இருந்து போறவங்க மேங்களூர் போற ரயில்கள்ல ஏறலாம். நீங்க இறங்க வேண்டிய ஸ்டேஷன் குற்றிப்புரம் அல்லது திரூர். திருநாவாயிலேயே ஒரு சின்ன ரயில் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அங்க பாசஞ்சர் ரயில்கள் மட்டும்தான் நிக்கும், எக்ஸ்பிரஸ் நிக்காது. அதனால குற்றிப்புரம் ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து ஆட்டோ அல்லது பஸ் பிடிச்சு 15 நிமிஷத்துல கோவிலுக்கு போயிரலாம். பஸ் மார்க்கம் கோயம்புத்தூர்ல இருந்து போறீங்கன்னா பாலக்காடு பஸ் ஏறுங்க. பாலக்காடுல இருந்து வளஞ்சேரி அல்லது குற்றிப்புரம் போற பஸ்ல ஏறலாம். அங்கிருந்து கோவில் பக்கம்தான். தங்கும் வசதி திருநாவாய ஒரு சின்ன கிராமம், அதனால அங்க பெரிய லாட்ஜ் வசதி இருக்காது. நீங்க குடும்பத்தோட போறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற திரூர் ஊர்ல ரூம் எடுத்துக்கலாம். அங்க நல்ல ஹோட்டல்கள் இருக்கு. உணவை பொறுத்தவரை கோவில்ல பிரசாதம் கிடைக்கும். வெளியவும் சின்ன உணவகங்கள் இருக்கு. ஆனா கூட்டம் அதிகமா இருக்குங்கிறதால கையில கொஞ்சம் பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் வச்சுக்கிறது நல்லது. முக்கியமான கட்டுப்பாடுகள். இது கேரளா கோவில். இங்க ஆசார அனுஷ்டானங்கள் ரொம்ப முக்கியம். ஆண்கள் கண்டிப்பா சட்டை அணியக்கூடாது. வேட்டி, அதாவது முண்டு தான் கட்டணும். பேண்ட் போட்டுட்டு உள்ள போக முடியாது. பெண்கள் புடவை அல்லது சுடிதார் அணிந்து கண்ணியமா போகணும்.
கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால அதிகாலை 4 மணிக்கே கோவில் நடை திறந்துருவாங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு அமைதியா தரிசனம் பண்ணலாம். மதியம் 11 மணிக்கு நடை சாத்திருவாங்க. அப்புறம் மாலை 5 மணிக்கு தான் திறப்பாங்க. சோ டைமிங் ரொம்ப முக்கியம். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் நண்பர்களே, 271 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை நவள விடாதீங்க. இது வரலாற்றுல மிக முக்கியமான தருணம். அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ நாம இருப்போமா, இந்த உலகம் எப்படி இருக்கும்னு தெரியாது. கிடைச்சிருக்கிற இந்த 15 நாட்கள்ல ஒரு நாளாவது ஒதுக்கி உங்க குடும்பத்தோட, குறிப்பா உங்க வயசான பெற்றோர்களோட அங்க போங்க. அவங்களுக்கு இந்த மோட்ச தீர்த்தத்துல நீராடுற பாக்கியத்தை கொடுங்க. நம்மளோட இந்த பாரம்பரியம் மீட்டெடுக்கப்பட்டது. கொண்டாடுவோம். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்க வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக்னு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்படி ஒரு விழா கேரளால நடக்கிறதே தெரியாது. அவங்களுக்கும் இந்த புண்ணியம் போய் சேரட்டும். இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கும் மறைக்கப்பட்ட வரலாறுகளை தெரிஞ்சுக்கவும் மறக்காம நம்ம அறிவுக்கண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. திருநாவாய நவமுகுந்தன் அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் முழுமையா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.